அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய அந்தஸ்து என்ன என்பதை தெரிஞ்சுக்க விரும்பினா இப்போ உங்களை அல்லாஹ் எதில் ஈடுபடுத்தி இருக்கிறான் என்பதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னதாக இணையத்தில் இதை நான் வாசித்தேன். அல்லாஹ் உங்களை அவனுடைய திக்ரில் ஈடுபடுத்தி இருந்தான் என்று சொன்னால் உங்களை அவன் நினைக்க விரும்புகிறான். பதுக்குருனி அதுக்குருக்கும், என்னை நீங்கள் நினச்சி பாருங்கள், நான் உங்களை நினச்சி பார்க்குறேன்னு அல்லாஹ் சொல்கிறான்ல, அதுபோல் அல்லாஹ் உங்களை குர்ஆனில் ஈடுபடுத்தி இருந்தான், அதை சிந்திப்பதில் செயல்படுத்துறதில் ஈடுபடுத்தி இருந்தான்னு சொல்லி சொன்னால் அவன் உங்களோட பேச விரும்புகிறான்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய நற்காரியங்களில் அவன் உங்களை ஈடுபடுத்தி இருந்தான் என்று சொன்னால் உங்களை தனக்கு நெருக்கமாக ஆக்கிக்க விரும்புகிறான் என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய பிரார்த்தனைகளில் துஆவில் உங்களை ஈடுபடுத்தி இருந்தான் என்று சொன்னால் உங்களுக்கு அல்லாஹ் எதையோ தர விரும்புகிறான்னு அர்த்தம். அல்லாஹ் யாருக்கு கொடுக்க விரும்புகிறானோ அவரால் தான் அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியும். உங்களை அல்லாஹ் உலக விவகாரங்களில் மூழ்கடிச்சிருந்தான் என்று சொன்னால் தன்னுடைய அருளை விட்டு உங்களை தூரமாக்குறான்னு அர்த்தம். புறம் பேசுறதுலையும் வீண் விவகாரங்கள்லையும் உங்களை பிஸியாக்கிட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த விரும்புகிறான்னு அர்த்தம். இப்போ நாம் எதில் பிஸியாக இருக்கிறோம், அதிக நேரத்தை எதில் செலவிட்டுக்கிட்டு இருக்கிறோம் என்பதை யோசிப்பதன் வழியாக அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய அந்தஸ்து என்ன என்பதை உங்களுக்கு நீங்களே முடிவெடுத்து கொள்ள முடியும்.